என்றும் நின்று நிலவட்டுமாக. சங்கைக்கும் மேன்மைக்கும் உரித்தான இமாம் அவர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான பெரியோர்களே, அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதம் நிறைந்த இரவில் புனிதமான சபையில் நம்மை ஒன்று கூட செய்திருப்பதை போல் நாளை சுவன பூஞ்சோலையில் நமது உயிருக்கு உயிரான உயிரிலும் மேலான உத்தம திருத்தூதர் காத்தமுன் நபியின் கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடக்கூடிய பெண் நசீபினையும் பாக்கியத்தையும் தந்தல் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் நோய் நொடியின்றி ஆரோக்கியத்தோடும் வல்ல ரஹ்மானின் எல்லா விதமான வளங்களையும் நலங்களையும் பெற்று வாழக்கூடிய நல்ல நசீபுள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. மரணிப்பதற்கு முன்னால் காபத்துல்லா சென்று பலமுறை ஹஜ் செய்யும் பாக்கியத்தையும் மன்னர் மஹ்மூது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை கனவிலும் நனவிலும் புனிதமா மதீனா நகரம் சென்றும் ஜியாரத்து செய்யக்கூடிய பேரின்ப பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வாழ்வில் நிறைவாக 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 தந்தல் புரிவானாக. கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்திக்க கற்றுத்தந்தது போன்று அல்லாஹ் இந்த ரஜபு மாதத்திலும் இதை தொடர்ந்து வரக்கூடிய ஷாபான் மாதத்திலும் பரிபூர்ணமான பரக்கத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்தருளி அதை தொடர்ந்து வரக்கூடிய ரமதானை பரிபூர்ணமாக அடைந்து நோன்பு நோற்று தராவீஹ் தொழுது உபரியான பல நன்மைகளையும் அமல்களையும் செய்து மேன்மை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வதோடு வாழ்வில் நிரம்ப 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 ரமதான்களை அடைந்து நன்னாட்களை பெற்று பாக்கியம் பெறக்கூடிய தௌஃபீக் உள்ள மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம் சந்ததிகளையும் ஆக்கி அருள் புரிவானாக. அருமையானவர்களே, பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்று வந்த ஒரு மெஹராஜ் பயணம், வாழ்வில் அவர்கள் சென்று வந்த மெஹராஜ் பயணம் அவர்களினுடைய காலத்துக்கு பின்னால் பல 100 வருடங்களாக பேசப்படக்கூடியதாக இருந்தாலும் நம் வாழ்விலேயே பலமுறை நாம் கேட்டதாக இருந்தாலும் மெஹராஜினுடைய பரிபூர்ணமான ஒரு நிகழ்வை நாம் சொல்லி மாளாது நம்மால் பரிபூர்ணமாக விளங்கிக் கொள்ளவும் இயலாது. நம்ம வயசுல நம்ம பல தடவை நம்ம கேட்டிருக்கோம். ஒரு குறிப்பிட்ட ஒரு நிலையை தான் நாம் கேட்டிருப்போம், பேசியிருப்போம்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா அந்த ஒரு இரவில் இல்லை அந்த ஒரு இரவினுடைய ஒரு சிறு பகுதியில் வழங்கிய மேன்மைகள், பேர் அற்புதங்கள் பேசிக்கொண்டே இருக்கலாம். உலகம் முடிந்து போய்விடும். ஆனால் அந்த பாக்கியங்களை நம்மால் பரிபூர்ணமாக எடுத்துரைக்க முடியாது. ஒன்றை நாம் விளங்குகின்றோம். மிஅராஜ் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு பேர் அற்புதம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய நபித்துவ வாழ்வில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட மிக பெரும் அற்புதம் அது இறைவனின் கலாம் குர்ஆன் ஷரீஃப். அது மாபெரும் அற்புதம். மாபெரும் அற்புதத்தினுடைய முதல் தரத்தை அது பெறக்கூடியதாக இருக்கிறது என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அந்த குர்ஆன் என்ற முஅஜிஸாவுக்கு அடுத்தபடியாக இரண்டாவது வரிசையில் வரக்கூடியதுதான் மிஅராஜ் எனும் அற்புதம். இதை நாம் ஏற்றாக வேண்டும். இதை நாம் நம்பியாக வேண்டும். ஏற்றுக்கொள்கிறோம், நம்பிக்கொள்கின்றோம், நம்பி இருக்கிறோம். மிஅராஜ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வில் ஒரு மகத்தான ஒரு பேர் அற்புதம். இந்த மிஅராஜை 3 நிலையாக பிரித்து தருவார்கள். மிஅராஜ் பயணம் பேரற்புதத்திற்குரிய ஒரு பயணம். இந்த பேரற்புதத்திற்குரிய இந்த பயணத்தை 3 நிலையில் பிரிப்பார்கள். ஒன்று, அதற்கு பெயர் இஸ்ரா என்று சொல்வார்கள். இன்னொன்று, அதற்கு பெயர் மிஅராஜ் என்று சொல்வார்கள். இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து சொல்வதானால் அதற்கு இன்னொரு ஒரு பெயர் உண்டு, இஅராஜ் என்பார்கள். இஅராஜ். ஏன் இந்த 3 பயணம், 3 பெயரால் ஒரே பயணம் 3 பிரிவாக பிரிக்கப்படுவதனுடைய விளக்கம் என்னவென்றால் 3 கட்டங்களை இந்த பயணம் உள்ளடக்கியதாக இருக்கிறது. ஒன்று, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்தும், அதாவது ஹரமில் இருந்தும், கஅபத்துல்லாவில் இருந்தும் மஸ்ஜிதுல் அக்ஸா வரை உண்டான ஒரு பயணம். மற்றொன்று, மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்தும் சிதறத்துல் முன்தஹா வரையிலும் உண்டான ஒரு பயணம். சிதறத்துல் முன்தஹாவையும் தாண்டி லா மகான், அதை ஒரு இடமாக நாம் வர்ணிக்க இயலாது. அதற்கு அப்பால் உள்ளதை நம்முடைய அறிவால் நாம் விளங்க முடியாது. அதைதான் லா மகான் என்பதாக சொல்வார்கள், அல்லது காப கௌசைன் என்பார்கள். ஆக சிதறத்துல் முன்தஹாவில் இருந்தும் லா மகான் அல்லது காப கௌசைன் அல்லது அல்லாஹ் நாடிய அந்த ஸ்தானம் வரையிலும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணம் மேற்கொண்டு வந்த ஒரு நிலை. இந்த 3 கட்டத்தில் முதல் கட்டம் ஹரமில் இருந்தும் மஸ்ஜிதுல் அக்ஸா வரை என்பதற்கு இஸ்ரா. அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. பரிசுத்தமான அந்த இறைவன், பரிசுத்தத்திலும் பரிசுத்தமான அந்த இறைவன் தன் அடியாரை அவன் அழைத்து சென்றான்.
மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா, மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்தும் அதாவது கஅபத்துல்லாவில் இருந்தும் மஸ்ஜிதுல் அக்ஸா வரையிலும். இதற்கு இஸ்ரா, சுபஹானல்லதி அஸ்ரா என்று தொடங்குதா இல்லையா, இஸ்ரா. பிறகு இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்தும் சிதறத்துல் முன்தஹா வரையிலும் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட இந்த பயணத்தை மிஅராஜ் என்ற விதத்தில் சொல்வார்கள். அதை தாண்டி உள்ளதையும் மிஅராஜ் என்பது குறிக்கக்கூடியதாக இருந்தாலும் அதை தாண்டி யார் ஒருவரும் சென்றதே இல்லை. சென்றவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே என்ற விதத்தில் அது ஒரு தனித்துவமான ஒரு பயணமாக குறிக்கும் விதமாக அதற்கு இஅராஜ் என்பார்கள். நாம நினைச்சிட்டு இருக்கிறோம் எல்லாமே ஒரே வாகனத்துல நடந்தது அப்படின்ற மாதிரி நினைக்கிறோம் இல்லையா. புராக் வந்தது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புராக்கில் பயணம் மேற்கொண்டார்கள். மின்னல் வாகனம், ஒளியினால் உண்டான வாகனம் என்ற அடிப்படையில் அந்த புராக்கை குறித்து அப்ப மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்தே புராக்கிலே தான் போனாங்க அப்படின்றது. மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புராக்கில் சென்றார்கள். ஆனால் அந்த புராக் எவ்வளவு தூரம் வரைக்கும் அந்த புராக்குக்கு சக்தி இருந்தது, எதற்கு மேல் அந்த புராக்குக்கும் சக்தி இல்லை, வேறு ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டு அதன் வாயிலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறை சந்திப்பை மேற்கொண்டார்கள் என்ற வரலாறுகள் எல்லாம் உள்ளடங்கி இருக்கிறது. எனவே இந்த பயணத்தை 3 கட்டமாக பிரித்தது போன்று அதற்கான வாகனத்தையும் 3ஆக பிரித்து கட்டுவார்கள். அது ஒரு புறம் இருக்கு. ஆக இதெல்லாம் இந்த மிஅராஜ் சம்பந்தப்பட்ட ஒரு முன்னோட்டமான ஒரு விஷயம் என்றால், இப்பொழுது நாம் ஆரம்பத்தில் சொன்னோம் மிஅராஜ் என்பது பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வாழ்வில் நிகழ்ந்த ஒரு மாபெரும் முஅஜிஸா. எந்த அளவுக்கு மகத்தானது, குர்ஆனுக்கு அடுத்த தரத்தில் உண்டான ஒரு முஅஜிஸா என்று நாம் சொல்கிறோம். இப்ப இந்த மிஅராஜ் எப்படி நடந்தது, பெருமானார் இதில் எப்படி கலந்து கொண்டார்கள் என்பதுல உலமாக்களுக்கு இடையில் பல கருத்துக்கள் இருக்கிறது. அதில் ஒன்று சிலர்களுடைய கருத்து, மிஅராஜ் என்பது ரூஹால் மாத்திரம் நிகழ்ந்தது. அதாவது பெருமானாருடைய உடல் இங்கேதான் இருந்தது, ரூஹ் மாத்திரம் அழைத்து போய் வரப்பட்டது. இன்னும் சிலர்கள் இல்லை, ஜசதோடு நடந்தது. இன்னும் சிலர் ரூஹோடும் ஜசதோடும் உடலோடும் ஆன்மாவோடும் அதே சமயத்தில் விழிப்பினுடைய நிலையிலும் என்பதாக. இன்னும் சில பேர்கள் இல்ல விழிப்புல இல்ல, இது கனவு ரீதியாக என்பதாக நாம் கருத்துக்கள் பலவாறு இருக்கின்றது. அதில் ஏற்றமான கருத்து அப்படின்னு சொன்னா ரூஹோடும் ஜசதோடும் விழிப்பினுடைய நிலையிலும் என்பதே ஏற்றமான கருத்து. ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கான விளக்கத்தை நாம் இன்னைக்கு அதான் நமக்கு பாடம். நம்ம மேராஜ் பத்தி பல தடவை கேட்டிருக்கோம். மேராஜை இப்ப நம் பயான் சொல்வதன் மூலமாக அல்லது இங்க எடுத்து பேசுவதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் விளங்குதல், அதாங்க நமக்கான குறிக்கோள். இப்பொழுது நாம் சப்ஜெக்டுக்கு வர்றோம். சொன்னவர்கள் சிலர் அது கனவின் மூலமாக நடந்தது அப்படின்னு சில பேர்கள் சொல்றாங்க. அதையே பல பேர்கள் பற்றி பிடிச்சுக்கிட்டாங்க. நாம சொல்றோம் கனவின் மூலமாக நடந்தது
அல்லது ஆன்மாவுக்கு மாத்திரமான மேராஜ் அப்படின்ற மாதிரி இருந்தா அது ஒரு பெரிய அற்புதம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ள இயலாது. ஏனென்றால் கனவின் மூலமாக இப்படி ஒரு மேராஜ் என்பது அல்லது ஆன்மாவுக்கான மேராஜ் என்பது இதுல தனி சிறப்பு அப்படின்னு நம்மளால பார்க்க முடியல. ஏண்டா இந்த பாக்கியம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு சராசரி சஹாபி நபி தோழருக்கும் கூட இந்த மேராஜ் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு சராசரியான ஒரு சஹாபிக்கும் கூட இந்த மேராஜ் சித்திக்கக்கூடியதாக இருக்கிறது. இல்லை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கக்கூடியவருக்கு மாத்திரம் இல்லை, பெருமானார் கொண்டு வந்த கலிமாவை மொழிந்து அவர்கள் காட்டிய வழியில் சரியான விதத்தில் செயல்படக்கூடிய ஒரு சாதாரண மூமினுக்கும் கூட இது மாதிரியான மேராஜ்கள் நடப்பது சாத்தியமானதாக இருக்கு. உங்களுக்கு நினைவு இருக்கிறதா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா எனக்கு நினைவு இருக்கிறது. ஒரு தகவலை நாம் இங்கே பதிவு செய்திருக்கிறோம். ஒரு நாள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நிறைவு செய்தவர்கள் திரும்பி அமர்ந்து ஒரு சஹாபியிடத்திலே ஒரு கேள்வியை கேட்கின்றார்கள். அந்த சஹாபியினுடைய பெயர் ஹாரிஸ் இப்னு மாலிக். அந்த ஹாரிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டாங்க, கைஃப அஸ்பஹ்த யா ஹாரிஸ், ஹாரிஸ் இன்றைய காலை உங்களுக்கு எப்படி புலர்ந்தது? அந்த கேள்வியை உள்வாங்கிய அந்த நபித்தோழர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அஸ்பஹ்து முஃமினன் ஹக்கா, உண்மையான முஃமினாக என் காலை விடிந்தது. உண்மையான முஃமினாக நான் இருக்கும் நிலையில் எனக்கான காலை புலர்ந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே குறுக்கிட்டார்கள், லிகுல்லி ஷைஇன் ஹகீகா வமா ஹகீகத்து ஈமானிக் உன்துர் மாதா தகூல். ஹாரிஸ், நல்லா கவனிச்சுதான் சொல்றீங்களா? உணர்வோடு இருந்துதான் பேசுறீங்களா? ஒவ்வொரு பஸ்டுக்கும் ஒரு யதார்த்தம் உண்டு. நீங்க திடுதுப்புன்னு உண்மையான மூமின் அப்படின்னு சொல்றீங்களே, இதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னாங்க. அப்ப ஹதரத் சையதுனா ஹாரிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அஸஃப்து நஃப்ஸி அனி துன்யா, இந்த துன்யாவினுடைய மோகத்தை என்னுடைய உள்ளத்திலிருந்து நான் அகற்றி விட்டேன். இந்த துன்யாவினுடைய ஆசை என்னுடைய உள்ளத்தில் இல்லை. துன்யாவை வெறுத்து விட்டேன். என் உள்ளமில் நிரம்பி இருப்பதெல்லாம் படைத்தவனும் படைத்தவனினுடைய ஆளுமைகளும், இது மாத்திரமே என்னுடைய உள்ளத்தில் நிரம்பி இருக்கிறது. அது என்னுடைய உள்ளத்தில் வேறு எந்த ஒன்றும் இல்லை. அவன் தவிர்த்து, அவனுடைய ஆளுமை தவிர்த்து எதுவுமே என்னுடைய உள்ளத்தில் இல்லை என்ற காரணத்தினால் நான் என்ன செய்கின்றேன் தெரியுமா? அஸ்ஹர்து லிதாலிக லைலி, என் உள்ளத்தில் நிரம்பி இருப்பதெல்லாம் படைத்தவன், அவன் ஆளுமை. எனவே இரவு முழுவதும் விழித்திருந்து அவனையே நான் வணங்குகிறேன். பகல் முழுவதும் நான் நோன்பிருக்கிறேன், தாகித்திருக்கின்றேன். ரப்பிலேயே என்னை நான் அர்ப்பணித்ததினால், படைத்தவனிலேயே என்னை நான் அர்ப்பணித்ததினால், படைத்தவனை தவிர்த்து என்னுடைய உள்ளத்திலோ சிந்தனையிலோ வேறு யாருக்கும் எதுவுக்கும் இடமில்லாமல் அவன் மாத்திரமே நினைவிருப்பதன் காரணத்தினால் ராய்து அர்ஷ ரப்பி பாரிசா, என் கண் முன்னால் என்னை படைத்தாளுபவனினுடைய அர்ஷை நான் காணுகின்றேன்.
படைத்தாளுபவனுடைய அரசை நான் காணுகின்றேன். அது தவிர்த்து என் கண்ணுக்கு எதுவும் படுவதில்லை. அதை தாண்டி ஒன்று பட்டதென்றால் படைத்தாளுபவனுடைய ஆளுமையின் மீது ஆதாரமான சொர்க்கம் எனக்கு தெரிகின்றது. படைத்தாளுபவனுக்கு கட்டுப்பட்டு அடிபணிந்து வாழ்ந்ததின் காரணத்தினால் அவன் சொர்க்கத்தை அன்பளிப்பாக கொடுத்தவர்கள் ஆனந்தத்தோடு அந்த சொர்க்கத்திற்குள் புகும் காட்சி. காரணம் நம்ம முன்னால கூட சொல்லி இருக்கிறோம், சொர்க்கம் அல்லாஹ்வினுடைய அடியார்களுக்கு ரொம்ப பிடித்தமான இடம். ஏன் அப்படின்னா அதுல மாளிகை அப்படின்றதுனால இல்லை, நினைச்சது கிடைக்கும் அப்படின்றதுனால இல்லை, ஊரின் பெண்கள் இருப்பார்கள் அப்படின்றதுனால இல்லை. சொர்க்கம் இறைவனினுடைய நேசர்களுக்கு மிக பிடித்தமானதற்கான காரணம் என்னவென்றால் சொர்க்கத்தில் தான் அல்லாவை கண்கூடாக காணும் பாக்கியம் கிடைக்கும். ஹஜ்ரத் சய்யிதுனா ஹாரிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அர்ஷை பார்த்து விட்டேன், அர்ஷை கண்கூடாக கண்டு விட்டேன், அர்ஷின் நாயகனை நான் காணவில்லை. அர்ஷின் நாயகனை காண வேண்டும் என்றால் சொர்க்கத்திற்குள் சென்றாக வேண்டும். எனவே அர்ஷுக்கு பிறகு என் கண்ணில் படுகிறது சொர்க்கம் படுகின்றது. சொர்க்கத்திற்குள் ஆனந்தத்தோடு உள்ளே பிரவேசிக்கக்கூடிய மக்கள் கண்ணுக்கு தெரிகிறார்கள். அல்லாஹ்வினுடைய கோபத்திற்கு ஆளாகிவிட்டால் சொர்க்கம் தடையாக்கப்படுவதற்கு வழியாக நரகம் இருக்கிறது. நரகமும் எனக்கு தெரிகின்றது, நரகமும் என்னுடைய கண்ணுக்கு படுகின்றது. நரகத்திற்கு சென்று விடக்கூடாது என்ற அச்சம் என்னுடைய உள்ளத்தை வாட்டுகின்றது. நிலை என்ன? சொர்க்கத்தின் மீது எனக்கு ஒரு தேடலும் எனக்கு ஒரு ஹவாவும் ஏற்படுகிறது. யா ரசூலுல்லாஹ், மேராஜுக்கு ரசூலுல்லாஹ் எங்க போனாங்க? வானத்துக்கு போனாங்கன்றோம். ஹதீஸ் குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது அர்ஷுக்கு போனாங்க, காப கௌசைன் அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக போனாங்கன்றோம். இப்ப இதே அர்ஷை யார் பார்க்கிறா? எங்க உட்கார்ந்து பாக்குறாங்க? மதீனால இருந்துகிட்டே தானே பாக்குறாங்க, மதீனால இருந்துகிட்டே பாக்குறாங்க. அர்ஷை பார்த்தேன் என்கிறார்கள், சொர்க்கத்தை பார்த்தேன் என்கிறார்கள், நரகத்தை பார்த்து அதன் மீது எனக்கு அச்சமும் பயமும் ஏற்பட்டது என்கிறார்கள். சொர்க்கத்தை காணும் பொழுது எனக்கு அந்த அர்ஷுக்கான நாயகனை கண்டுவிட மாட்டோமா என்ற தேட்டம் ஏற்படுகிறது என்கிறார்கள். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னங்க என்ன சொல்றீங்க, அப்படிலாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லல, சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாரிஸ் ஹாரிஸ் அரஃப்த ஃபல்சம், ஈமானை முறையாக நீ விளங்கிக் கொண்டாய், ஈமானை முறையாக நீ விளங்கிக் கொண்டாய், ஈமானை முறையாக நீ விளங்கிக் கொண்டாய். 3 தடவை சொல்றாங்க. ஃபல்சம், இந்த நிலையையே நீ பற்றி பிடித்துக் கொள். சிந்தித்து பாருங்க. கனவு மூலமான மெஹராஜ் என்றால், கனவு மூலமான ஒரு மெஹராஜ் என்றால், அல்லது ஒரு என்ன அலைகள் என்ற ரீதியில் உண்டான மெஹராஜ் என்றால், இந்த மெஹராஜ் பெருமானாரினுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒரு சராசரியான சஹாபிக்கும் இது சித்திக்கும் இது சாத்தியமாகும் என்றால் பெருமானாருக்கு இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? சரி, இது கற்பனை எண்ணங்களினால் உண்டான மெஹராஜ் இல்லை, இது ஆன்மா ரீதியான மெஹராஜ், ரூஹ் ரீதியான மெஹராஜ் என்றால் நாம சொல்லுவோம், இதுவும் எங்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு சராசரி சஹாபியால் இல்லை இல்லை இல்லை, பெருமானார் கொண்டு வந்த கலிமாவை ஒழிந்த ஈமான் கொண்ட பரிபூர்ணமான ஈமானுக்குரிய ஒரு சராசரி முஃமினாலும் கூட ஆன்மா ரீதியான மெஹராஜ் சாத்தியம் என்று எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள். எப்படி சொல்வார்கள்? இன்ன ரூஹன் நாய், ஒரு தூங்குபவனுடைய உறங்குபவனுடைய ரூஹ், ஆன்மா இருக்குதா இல்லையா?
தஸ்உது தஸ்உது, அது இரவில் அது ஏறிச் செல்கிறது ஏறிச் செல்கிறது ஏறிச் செல்கிறது. எந்த அளவிற்கென்றால் சொல்வார்கள் ஹத்தா தஹ்தரிகு சபஅத் திபாக், 7 வானங்களையும் கடந்து செல்லுகின்றது. வதஸ்ஜுது லில்லாஹி பைனல் அர்ஷ் பைன யதையில் அர்ஷ், ரப்பின் சமூகத்தில், அரிசுக்கு முன்னால் ரப்பின் சமூகத்தில் அது சுஜூதும் செய்கிறது. சும்ம துரத்து இலா ஜஸதிஹி ஃபீ ஐஸரி ஸமான், ஒரு சொற்ப காலத்திலேயே சொற்ப நேரத்திலேயே மீண்டும் அது உடலோடு வந்து சேர்ந்து கொள்கிறது. என்ன ரூஹன் நாயிம், ஒரு தூங்குபவனுடைய ரூஹ், ஆன்மா. இப்ப நம்ம கனவுல நம்ம பார்க்கிறோம், எங்கெல்லாம் போய் மேய்ஞ்சிட்டு வந்துடுறோம் கனவுல, இல்லையா? ஒரு கல்ஃப் கண்ட்ரி அப்படின்ற மாதிரியே உள்ள சிந்தனையிலேயே நம்ம இருந்தோம்டா தூக்கத்துல அங்கெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வந்துடும். ஒரு பெரிய கோடீஸ்வரனாக கற்பனை பண்ணி வாழ்ந்து கொண்டிருந்தால் கனவுலயே பெரிய கோடீஸ்வரனா வாழ்ந்துட்டு வந்துடும். இதே மாதிரிதான் அல்லாஹ்விலேயே ஃபனாவான மக்கள், இறை சமூகத்திலேயே தன்னை அர்ப்பணித்தவர்கள், அல்லாஹ் அல்லாஹ் என்று வாழக்கூடிய அந்த மக்கள், அவர்களுக்கான அந்த ரூஹ் குறித்து பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தந்ததின் அடிப்படையில் நாதாக்கள் பெருமக்கள் சொல்லித் தருவார்கள். ஒரு தூங்கும் உறங்கும் முஃமினுடைய ஆன்மா ரூஹ், அது தூக்கத்தில் அவன் இருக்கும் சமயத்தில் அது அவனிலிருந்தும் பிரிந்து 7 வானத்தையும் கடந்து இறை சமூகத்திற்கு சென்று இறை சமூகத்தில் அர்ஷுக்கு முன்னால் அவனுக்காக சுஜூது செய்து அவனை கண்டு களித்து ரசித்து மீண்டும் உடலுக்கு வந்து சேர்த்து விடுகிறது. இவனாவது ரூஹ் உள்ளவன், உயிர் உள்ளவன். எங்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரூஹ் கைப்பற்றப்பட்ட மையத்தினுடைய ரூஹை குறித்து சொல்வார்கள். அல்லாஹ் நம்முடைய ரூஹுகளை நாம் இப்போது சொல்லக்கூடிய அந்த ரூஹு போன்ற ரூஹுகளாக, ஆன்மாக்களாக அல்லாஹ் ஆக்கி வைப்பார்கள். அருமையானவர்களே, நாம நினைக்கிறோம் மலக்குல் மௌத் வந்தா அந்த மலக்குல் மௌத் மாத்திரம் தனியாக வருகிறார் என்று நினைக்கிறோம். இல்லை இல்லை, உண்மையான சத்தியமான ஒரு முஃமினுடைய ரூஹை கைப்பற்ற ஹஜ்ரத் சய்யிதுனா அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவதற்கு முன்பாகவே மலக்குமார்களினுடைய ஒரு பெரும் பட்டாளமே வந்து விடுகின்றது. ஹஜ்ரத் சய்யிதுனா அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ரூஹ உடல்ல இருந்து வெளியே எடுக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. ஒரு பெரும் மலக்குகளினுடைய ஒரு கூட்டம் நின்று இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீண்ட ஒரு ஹதீஸ், அந்த நீண்ட ஹதீஸை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி நமக்கு அறிவித்து தருவார்கள், விளக்கி தருவார்கள். ரூஹை அவர் அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியில் எடுத்த அடுத்த கணம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்கு அவர் ஒரு பைய வச்சிருப்பார். நறுமணம் கமழும் அந்த பை, அந்த பையில் அந்த ரூஹை அவர் தாங்கிக் கொள்வார். அந்த ரூஹை அந்த பையில் தாங்கிக் கொண்ட அடுத்த கணம் அடுத்து இருக்கக்கூடிய மலக் அதை வேகமாக எடுத்துக் கொள்வார். அவருக்கு அடுத்து அவர், அவருக்கு அடுத்து அவர், இப்படியாக ஒவ்வொருவர்களாக அந்த ரூஹை, அந்த ரூஹு இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த பையை வாங்குவதில், பிடுங்குவதில் போட்டி போட்டு கைமாறி 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 அந்த ரூஹ் மலக்குமார்கள் வரிசை, முதல் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம், 4ஆம் வானம், 7 வானம், சித்ரா எல்லாத்தையும் தாண்டி மலக் அரிசிலே, அரிசிக்கு முன்னால் இறை சமூகத்தில் கொண்டு போய் அந்த ரூஹை சமர்ப்பிக்க, அதற்குள் அத்துணை மலக்குகளும் அங்கே ஒன்று சேர எல்லோரும்
ஒரே நேரத்தில் சுஜூது செய்ய இந்த பையில் இருக்கக்கூடிய நறுமணம் கமிழ்ந்த பையில் இருக்கக்கூடிய இந்த ரூஹ் வெளிவந்து பார்க்கிறது. தன்னை சுமந்து வந்தவர்கள், தன்னை தாங்கி வந்தவர்கள் எல்லோரும் சுஜூதில் இருக்க, உலகத்தில் அது தொழுத தொழுகை, அது செய்த சுஜூதினுடைய நினைவுக்கு வந்து அது அங்கே சுஜூதுக்கு செல்கின்றது. அல்லாஹ் சொல்கின்றார், அன் சதக அப்தி, என் அடியான் தன் வாழ்க்கையை உண்மைப்படுத்தி விட்டான், தன் வாழ்க்கையை அவன் உண்மையாக்கி விட்டான். அவனுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, குறிக்கோள் என்ன என்பதை இங்கும் வந்து அவன் நிரூபித்து விட்டான். இந்த அடியானுடைய பெயரை இல்லையில் நீங்கள் பதிவு செய்து விடுங்கள். இந்த ரூஹை அவருடைய கபரிலேயே நீங்கள் திருப்பி விடுங்கள். இப்போ இந்த ஆன்மா, முஃமினான ஆன்மா யார் புடைசூழ? மலக்குமார்கள் புடைசூழ. எங்கெல்லாம் ஏறி? முதல் வானம், இரண்டாம் வானம், மூன்றாம் வானம். ஒவ்வொரு வானத்திலும் அந்த ரூஹுக்காக தட்டப்படும் பொழுது அந்த வானத்தில் இருப்பவர் கேட்பார், மண், யார் யார் வந்திருக்கிறா, யாரை கொண்டு வர்றீங்க, இவரை கொண்டு வரும்படி சொல்லப்பட்டதா? எல்லாம் கேட்டு 7 வானத்தையும் தாண்டி அவர் சிதறாரையும் தாண்டி அல்லாஹ் நாடிய இடத்தில் அந்த ரூஹ் கொண்டு போய் வைக்கப்படுகிறது என்றால், மேராஜ்ல இதுதானே நடந்தது. மேராஜ்ல இதானே நடந்தது. அப்ப இந்த மேராஜும் இரண்டும் ஒன்று என்றால், மேராஜ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஆக பெரும் சிறப்பான ஒரு முஅஜிஸான்னு எப்படி சொல்ல முடியும்? இது முஃமினுடைய ரூஹுக்கு மாத்திரம் அல்ல, முஃமினுடைய ரூஹை போன்று ஒரு காஃபிரினுடைய ரூஹும், இறை மறுப்பாளரினுடைய ரூஹும், இறைவனை ஏற்றுக்கொள்ளாதவரினுடைய ரூஹும், ஏற்றுக்கொண்டு தன்னலத்தோடு நடந்தவன், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் வாழ்ந்தவன், மனோ இச்சை போன விதத்தில் வாழ்ந்தவன், அவருடைய ரூஹும் அது அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வெளியே எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, எடுக்கும் பொழுதே அவர்கள் ஒரு அருவருப்பாக எடுப்பார்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய மலக்கிடத்தில் பையை பிடிச்சிருப்பார், நாற்றம் விட்ட பை. அந்த பையுக்குள்ள அஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதை உள்ளே இடுவதற்கான குறிக்கோளோடு இருக்க, அவர் விரும்பியும் விரும்பாமலும், நம்ம சொல்ற மாதிரி வெறுப்போடு அவர் அதை தாங்கி பிடித்துக் கொள்வார். கையில் வைத்துக் கொள்ள அவர் விரும்ப மாட்டார். அடுத்து இருக்கிற இடத்துக்கு போட்டுருவார். அவர் அடுத்த இடத்துல இந்த ஏதோ ஒரு பால் சொல்லுவாங்கல்ல, என்னது, கையில பிடிக்க விட தட்டி தட்டி விடணுமே, அத மாதிரி அந்த பை தட்டி 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 முதல் வானம், இரண்டாம் வானம், 7ஆம் வானம், அதையும் தாண்டி அல்லாஹ் நாடி இடத்துல அந்த மலக்குகள் அந்த ரூஹ வச்சுட்டு சுஜூதுல போவாங்க. இந்த பையுக்குள்ள இருந்து வெளியில வந்த இந்த ரூஹு பார்க்கும், ஹா 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 மாதிரி மாதிரி, ஐயோ இவங்க என்ன செய்யறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அல்லாஹ் தஆலா சொல்வான், அன்கலப அப்தி, உலகத்தில் வாழும் பொழுதும் என்னை மறுத்து வாழ்ந்தான், என்னை பொய்ப்பித்து வாழ்ந்தான், எங்கேயும் வந்து தான் யாருன்றதை காட்டிட்டான். இவனை நீங்க விட்டுறாதீங்க, இவனுக்குன்னு தண்டனை காலங்கள் இருக்கிறது. இவனுக்கான தண்டனையை அனுபவிப்பதற்கு முன்பே இவன் இன்னும் தண்டனையை இவன் அனுபவிக்க வேண்டும். இவனுடைய ரூஹை, இவனுடைய உடலோடு அவனுடைய கபர்ல கொண்டு போய் சேர்த்துருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லுவான். இப்ப நம்ம பாக்குறோம், 7 வானத்தையும் கடந்து போறது, ரூஹ் என்ற நிலையில் கடந்து போறது யாருக்கும் சித்திக்கிறது? ஒரு ஃபாசிக், ஒரு பாவிக்கும் சித்திக்கிறது, ஒரு இறை மறுப்பாளருக்கும் சித்திக்கிறது என்றால், இதே நிலைதான் பெருமானாருக்கும் என்றால், பெருமானாருடைய இந்த பயணம் எப்படி முஅஜிஸாவாக ஆக முடியும்? அருமையானவர்களே, நாம் சிந்தித்து பார்க்கின்றோம். ஆரம்பத்தில் நாம் ஒன்றை சொன்னோம், பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை கொண்டு மேன்மக்கள், நாதாக்கள் அந்த ஹதீஸ், கைஃப அஸ்பஹத யா ஹாரிஸ், ஹாரிஸ் எப்படி நீங்கள் இரவு நீங்கள் உங்களுடைய பொழுது எப்படி விடிந்தது என்பதற்கு அவர்கள் சொன்ன விளக்கத்தை போன்று இந்த உலகத்தில்
தானும் இந்த இன்பத்தை, தானும் இந்த இன்ப ரசத்தை சுகிக்க வேண்டும், புசிக்க வேண்டும் என்ற ஆவலில் உலகத்தினுடைய ஆசையை தன்னுடைய உள்ளத்திலிருந்தும் தூக்கி எறிந்து, மனோ இச்சையிலிருந்தும் வெளிவந்து, அல்லாஹ்வில் தன்னை ஃபனாவாக்கி, அவன் விருப்பு வெறுப்பிலேயே தன்னை ஃபனாவாக்கி, அதற்கே தன்னை அடிமையாக்கி வாழ்ந்த பெருமக்கள்கள் குறித்து சொல்லப்படக்கூடியதாக இருக்கும். அன்ன அர்வாஹுல் முஃமினீன், முஃமின்களுடைய அர்வாஹ்கள் இருக்கிறது. இத்தகைய முஃமின்களுடைய அர்வாஹ்கள் இருக்கிறது. தஅருஜு இன்த நௌமி இல ஸமா, அவர்களினுடைய தூக்கத்தினுடைய நிலையில் அது வானத்தை நோக்கி அது முன்னேறுகின்றது, மேலேறி செல்கின்றது. ஃபமன் கான மின்ஹும் தாஹிரன், யார் பரிசுத்தமான நிலையில் இருப்பாரோ அவருக்கு ஐ அலா வுதுஇன் உதின லஹு ஃபிஸ் சுஜூத் இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் அவருக்கு சுஜூத் செய்யும் பாக்கியம் அவருக்கு வழங்கப்படுகிறது. அப்ப சுஜூத் செய்கிறது. அதனாலதான் சொல்லுவாங்க, இரவுல தூங்கும் போது ஒதுவோட போய் தூங்கணும். தூங்குனா ஒது முறிஞ்சிருமே ஹஸ்ரத், அது முறியத்தான் செய்யும். ஆனா நம்ம தூங்குறது நம்மளால முடிஞ்சது அதானே. ஒதுவோடு தூங்கணும்னு அப்படிதான் செய்ய முடியும். ஒது செஞ்சுட்டு போய் படுத்தல். அல்லாஹ்விடத்திலே காலை அவர் எழுந்திருக்கும் வரையிலும் வணக்கத்தில் இருந்தவராக அவர் எழுதப்படுகிறார். விளக்கத்தை நாம் பார்க்கின்றோம், ஹதீஸில் நாம் இதற்கான விளக்கங்களை நாம் பார்க்கின்றோம். ஆக இங்கே சூஃபியாக்கள், ஆன்மீகவாதிகள் நமக்கு சொல்லித் தருவார்கள், முஃமின்களுடைய அர்வாஹ்கள் அல்லாஹ்வில் தன்னை ஃபனாவாக்கி இருந்தால், அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்திருந்தால், அப்படின்னா என்னது சன்னியாசித்துவம் அப்படின்னு சொல்லல, அல்லாஹ் ரசூல் சொல்ற மாதிரி வாழ்ந்தால், குறைந்தபட்சம் அது உண்ணுவதாகட்டும், உடுத்துவதாகட்டும், தொழுகுவதாகட்டும், அருமையான சகோதரர்கள், குறைபடுத்துறதுக்கா இல்ல, மார்க்கம் அப்படின்ற விதத்தில் சில பேரை பார்ப்போம், கரெக்டா அந்த தொழு வரும்போது மட்டும் அந்த கீழ் அங்கேயே கொஞ்சம் மேல மடக்குவாங்க, பேண்ட் மடக்குவாங்க. தொழுகைக்கு மட்டும் கரண்டைக்கு மேல இருக்கணும்னு சொல்லல. நம்முடைய ஒரு ஆணாக இருந்தால், ஒரு முஃமினாக இருந்தால், ஒரு முஸ்லிமாக இருந்தால், அவனுடைய கீழங்கி கரண்டை மறைக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப எதுவாக என்ன, உடுத்துதல், உண்ணுதல், தொழுகுதல், திக்ரு செய்யுதல், ஸலவாத் ஓதுதல், வாழ்க்கை மனைவியோடு இருக்குதல், பிள்ளைகளோடு கொஞ்சுதல், பிள்ளைகளுக்காக செலவழிக்குதல், அனைத்திலும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் சொல்லி தந்ததன் பிரகாரம் வாழக்கூடியவராக இருப்பார் என்றால், அவருடைய ரூஹுக்கு அவருடைய உறக்க வேளையில் அவருக்கு கொடுக்கப்படும் பாக்கியம் என்ன? ஆன்மீகவாதிகள் சொல்வார்கள், அது தஸ்ஊது, அது மேலேறி சென்று இறை சமூகத்தில் அது பரிசுத்தமான நிலையில் இருக்கும் என்றால் சுஜூது செய்யும் பாக்கியமும் அதற்கு கொடுக்கப்படும். நாம தூங்குனா துனியா தெரிய மாட்டேங்குது நமக்கு, இல்லையா? துனியா தெரிய மாட்டேங்குது, என்ன நடக்குதுன்றதே நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா இறைநேச பெருமக்கள்கள் கண்களை மூடுவார்கள். எதற்காக தெரியுமா? அல்லாஹ்வை காண வேண்டும். அல்லாஹ்வை யாரும் உலகத்துல பார்க்க முடியாது, அல்லாஹ்வை யாரும் உலகத்தில் காண முடியாது. இறைவனின் தஜல்லியாத்துகளை வேண்டுமானால் பார்க்கலாம், அவனுடைய தஜல்லியாத்துகளை பார்க்கலாம், அவனுடைய குதிரத்தை பார்க்கலாம். இறைவனை பார்க்குதல் என்பது இந்த உலகத்தில் சித்தித்ததென்றால் அது ஒரே ஒருவர், மனிதரில் புனிதர், மனிதரில் பரிபூர்ணமானவர், நம்முடைய உயிரிலும் மேலானவர்கள், ஹாத்தமுன் நபி சய்யிதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரமே. அவர்கள் தவிர்த்துண்டான யாவருக்கும் ஆகிரத்துலதான் பார்க்க முடியும். அதனாலதான் ஹஜ்ரத் சய்யிதுனா ஹாரிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லும்போது என்ன சொன்னாங்க? ரஐது அர்ஷ ரப்பி பாரிஸா, என் கண்ணுக்கு முன்னால் என் நாயனின் அர்ஷை பார்க்கிறேன். நான் நாயனை பார்க்கிறேன்னு சொல்லல, என் நாயனின் அர்ஷை காணுகின்றேன், என் நாயனுடைய சொர்க்கத்தை காணுகின்றேன், என் நாயன் படைத்திருக்கக்கூடிய நரகத்தை காணுகின்றேன். நரகத்தை பார்க்கும் பொழுது அச்சம் ஏற்படுகின்றது, சொர்க்கத்தை பார்க்கும் பொழுது எனக்கு ஒரு ஹவா ஏற்படுகின்றது என்று சொன்னார்களே ஹாரிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள்.
நாதாக்கள் சொல்லித் தருவார்கள். அல்லாஹ் ரசூலில் ஃபனாவாகி வாழ்ந்தால் இத்தகைய பாக்கியம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அவர்கள் கண்ணை மூடுறதே எதுக்குதான் கண்ணை மூடுவாங்க? என் ரப்பின் தஜல்லிகள் எனக்கு தெரிய வேண்டும், என் ரப்பின் தஜல்லிகள் எனக்கு தெரிய வேண்டும். ஹஜ்ரத் சய்யிதனா அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், இன்ன ஃபில் லைலி ஷராபன், இன்ன ஃபில் லைலி ஷராபன், இரவில் இரவில் ஒரு பானம் இருக்கிறது, இரவில் ஒரு பானம் இருக்கிறது. கொஞ்சம் நம்ம இப்படி ஒரு வார்த்தையால் சொல்லுவேன், இரவில் ஒரு போதை இருக்கிறது. போதை அப்படின்னு சொன்னா நம்ம தப்பா வழங்கிடுறோம். அதாவது இரவில் ஒரு ஈர்ப்பு. யாருக்கு அப்படின்னு கேட்டேன்னு சொன்னா, லிகுலூபி அஹ்லில் மஅரிஃபா, ஆன்மீகவாதிகளான அந்த ஆன்மீக உள்ளம் படைத்த மக்களுக்கு இரவின் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. நம்ம இந்த விளக்கத்தையும் முந்தி சொல்லி இருக்கிறோம். மேல நம்ம சொன்னோமா இல்லையா? ஹஜ்ரத் சய்யிதனா ஹாரிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை முந்தி ஒரு முறை சொல்லும் பொழுது அதுக்கு விளக்கம் இப்படி சொன்னோம், நினைவுபடுத்துகிறேன். அவங்க என்ன சொன்னாங்க? ரஐது அர்ஷ ரப்பி பாரிஸா, அஸஃப்து நஃப்ஸி அனி துன்யா, அஸ்ஹர்து லைலி குல்லா, இரவு முழுவதும் நான் கண் விழித்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? என் ரப்பின் என்னை படைத்தவனின், என்னை படைத்தாளுபவனின் அந்த அர்ஷையும் அவனுடைய தஜல்லியாத்தையும் கண்டுகளித்து ரசித்து நான் விழித்திருக்கிறேன். நஹாரி, பகல் முழுவதும் நான் தாகித்திருக்கிறேன். வெளிரங்கமான அர்த்தம் தாகித்திருக்கிறேன். ஆனா ஆன்மீகவாதிகளினுடைய விளக்கம் என்னவென்றால், பகல் முழுவதும் மீண்டும் இரவு எப்போது வரும் என்று நான் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன் என்று பொருள். ஏன்? இரவுலதான் என் ரப்பை நான் காணும் பாக்கியம், அதாவது என் ரப்பின் தஜல்லியை நான் காணும் பாக்கியம் எனக்கு கிடைக்கிறது. இரவுல யாருடைய டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுல்ல. பகல்ல நம்ம கொஞ்சம் சுபானல்லான்னு உட்கார்ந்தாலும் சாவி எங்க வச்சீங்க, சாவியை கேட்கிறாங்க. அல்லது சுபானல்லா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னா அடுத்து பிள்ளை வாப்பா அவங்களை அம்மா கூப்பிட்டாங்க, இப்படி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம நிம்மதியா உட்கார்ந்து இறைவனில் மூழ்குவதற்கான, ஆன்மீக ரீதியில் நாம் இறைவனில் மூழ்குவதற்கான ஒரு வாய்ப்பான நேரம். பொதுவா சும்மாவே நம்ம ஒன்னையே நம்ம நினைச்சிட்டு இருந்தா, நம்ம கண்ணு மூடிட்டு இருந்தோம்னா கண்ணுக்கு முன்னால் அதான வந்து நிற்கும். ஒரு பொருளின் மீது நமக்கு ஆசை இல்லையா? ஒரு பொருளின் மீது நமக்கு ஆசை, இதை எப்படியாவது வாங்கிடணும், இந்த காரை எப்படியாவது நம்ம வாங்கிடணும் அப்படின்ற அந்த ஆசை நமக்கு மேலோங்கி இருக்குதுன்னு சொன்னா, நைட் பஸ் தூக்கத்துல கார் ஓட்டிட்டு இருப்போம், இந்த தூக்கத்துல அது வந்துடும். எது நம்முடைய எண்ணத்தில் மிகைத்திருக்கிறதோ அது நம் கண்ணுக்கு முன்னால் வந்துவிடும். ஆன்மீகவாதிகள் இறைநேசர்கள், ரப்புக்காக அனைத்தையும் அர்ப்பணித்தவர்கள், தூக்கி எறிந்தவர்கள், ரப்பை மாத்திரமே முன்னிறுத்தி இருப்பவர்கள், இவர்களினுடைய சிந்தனை முழுவதும் ரப்பும் ரப்பின் தஜல்லியாத்தும் ரப்பின் நெருக்கமும் மாத்திரமே. எனவே அவர்கள் கண்மூடி சுப்ஹானல்லாஹ் என்றாலும் கூட அவர்களுக்கு முன்னால் அல்லாஹ்வினுடைய தஜல்லியாத்துகள். சொல்றாங்க ஹஜ்ரத் ஹாரிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அஸ்மா அன்ன நஹாரி, பகல் முழுவதும் நான் அந்த இறைவனோடு நெருங்கி இருக்கக்கூடிய, இறைவனோடு கலந்து இருக்கக்கூடிய அந்த சமயம் இரவு நேரம். அந்த நேரம் எப்ப வராதுன்னு பகல் ஃபுல்லா நான் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன், பகல் முழுவதும் நான் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிறேன். ஹஜ்ரத் சய்யிதனா அபூ யஸீத் அல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லித் தருவார்கள், இன்ன ஃபில் லைலி ஷராபன் லிகுலூபி அஹ்லில் மஅரிஃபா, மஅரிஃபா வாசிகளுக்கு, ஆன்மீக வாசிகளுக்கு அவர்களுடைய உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய பானம் என்பது இரவாகும். ஃபைதா ஷரிபு, அந்த இரவு நேரத்தை அவர்கள் பெற்று விடுவார்கள் என்றால், தாரத் குலூபுஹும் ஃபில் மலக்கூத், அவர்களுடைய குலூபுகள் எல்லாம், அவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம், அவர்களுடைய ஆன்மாக்கள் எல்லாம் எங்கே? தாரத், அது பறக்கின்றது. ஃபில் மலக்கூத், எங்கே பறக்கிறது? 7 வானங்களையும் கடந்து பறக்கிறது. 7 வானத்தையும் தாண்டி
சிதறாவையும் தாண்டி அது பறக்கின்றது. அது பறக்கின்றது பறக்கின்றது எந்த அளவிற்கு என்றால் அவர் அல்லாஹ்வை அன்றி, அல்லாஹ்வினுடைய படைப்பன்றி வேறு எதையும் அவர் காணுவதில்லை. அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அதே அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் என்னுடைய ஆன்மா அடிப்படையில் நான் உயர்ந்தேன் உயர்ந்தேன் உயர்ந்தேன். எங்கே? முதல் வானத்தை கடந்தேன், இரண்டாம் வானத்தை கடந்தேன், 7 வானத்தையும் கடந்தேன், சிதறாவை கடைந்தேன், அர்ஷை பார்த்தேன். சிதறாவை கடந்தேன், அர்ஷை பார்த்தேன். ஒத்துல் குலூப்ல இந்த செய்தி இடம்பெறக்கூடியதாக இருக்கும். சொல்கிறார்கள், யார் சொல்றா? அபு யஸீதுல் பிஸ்தாமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் ஒவ்வொரு வானமாக நான் உயர்ந்து உயர்ந்து கடந்து கடந்து சிதறாவை கடந்தேன். அப்ப சிதறாவை கடந்தேன்னா என்ன? சிதறாவை பார்த்தேன், அர்ஷை கண்டேன். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு மிக பெரும் இறைநேச பெருமகனார். அவங்க சொல்லுவாங்க, நான் அல்லாஹ்வோடு 30 வருஷமா பேசிட்டு இருக்கிறேன். நான் இறைவனோடு 30 வருஷமாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், கலாம் செய்து கொண்டிருக்கிறேன். நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, எப்படி கலாம் செய்ய முடியும் என்பது ஆச்சரியமாக இருக்கிறது. அல்லாஹ்வோடு சம்பாஷிக்கக்கூடிய இடம் என்ன சொல்லுங்க பாப்போம். அல்லாஹ்வோடு நாம சம்பாஷிக்கிறது, பேசுறது, அந்த இறைவனோடு பேசுவதற்கு அல்லாஹ் நமக்கு ஒரு வழியை தந்திருக்கிறான். என்ன? தொழுகை. அஸ்ஸலாத்து முனாஜாத்துர் ரப். தொழுகை அல்லாஹ்வோடு பேசக்கூடிய அடியான். தொழுகை அடியான் இறைவனோடு பேசுவதற்கான ஒரு காரணி. அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அல் ரஐத ரப்பக, உங்க ரப்ப நீங்க பார்த்திருக்கிறீங்களா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கண்ணு கொண்டு பார்த்தீங்களா அப்படின்றது அல்ல, உங்களுடைய ஆன்மா ரீதியான கண் கொண்டு நீங்கள் உங்களுடைய ரப்பை நீங்கள் கண்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொன்னதுக்கு கேட்டதற்கு அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நான் பார்க்காத ரப்பை நான் தொழுததே இல்லை என்றாங்க. பெருமானார் சொன்னார்கள், அன்த அபுதல்லாஹ் கஅன்னக தரா, உன் ரப்பை நீ உனக்கு முன்னால் பார்ப்பது போன்று நீ தொழு. அப்போ உன் தொழுகையில் நீ யாரை பார்க்க முடியும்ன்றாங்க? ரப்ப பார்க்க முடியும். நம்ம வேற பார்ப்போம், கல்லாப்பெட்டியை பார்ப்போம், வீட்டுல இருக்க பீரோல பார்ப்போம், அல்லது தொலைந்து போன பொருளை பார்ப்போம், நாம சார்ந்து இருக்கக்கூடிய வஸ்துக்களோடு நாம் நினைப்பில் இருப்போம். அது நம்முடைய நிலை. ஆனால் பெருமானார் சொல்றாங்க, நீ உன் ரப்பை பார்த்து தொழு, பார்ப்பது போன்று தொழு. ஹஜ்ரத் சய்யிதுனா அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே கேட்கப்பட்டது, உங்க ரப்ப நீங்க பார்த்தீங்களா? அவங்க சொன்னாங்க, பார்க்காத ரப்பை நான் தொழுததே இல்லை என்கிறார்கள். இப்படியானால் இவர்களுக்கும் இது சித்திக்கும் என்றால், பெருமானாருக்கும் இது சித்தித்தது என்றால், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னா பெருமானாருக்கு இதுல என்ன சிறப்பு இருக்கிறது? ஹஜ்ரத் சய்யிதுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் 30 வருடமாக. ஒரு நாள் ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவுல அவர்கள் சிறிது நேரம் தான் தூங்குவார்கள். அந்த சிறிது நேரம் தூங்கிய அந்த தூக்கத்துல அல்லாஹ் அவங்களுக்கு சொல்றான், இன்ஹத் அப்தி, அடியாரே எழுந்திரும் எழுந்திரும், இன்ஹத் யா அப்தி, என்ன அடியானே நீ எழுந்திரு, போ, அன்கித் அப்தி, என்னுடைய இன்னொரு அடியான் அங்க ஒரு கஷ்டத்திலும் சிரமத்திலும் இருக்கிறார், அவரை போய் நீ காப்பாற்று என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிறார்கள், உது செய்கிறார்கள், கை கால்களை கழுகிறார்கள், ஆடை போடுகின்றார்கள், ஆடைக்குள் புகுத்திக் கொள்கிறார்கள். தனக்கு அந்த அடியாருக்கு உதவிக்காக கொடுக்க வேண்டிய சில பண மூட்டைகளை எடுத்துக் கொள்கிறார்கள், வாகனத்தில் வாகனிக்கிறார்கள், ஒரு இடத்தை நோக்கி சென்று கொண்டே இருக்கிறார்கள். குறிப்பிட்ட இடத்தில் போய் வாகனம் நிற்கின்றது, அங்கே ஒரு பள்ளிவாசல் இருக்கிறது. பள்ளிவாசலுக்குள் அந்த இரவு நேரத்தில் ஒரே ஒரு நபர் இருந்து இறைவனிடத்தில் அழுது அழுது
தன்னுடைய கஷ்டம் நஷ்டத்திற்காக பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார். ஹதரத் சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு, என் அடியாரை காப்பாற்று என்று இறைவன் சொன்ன அந்த அடியார் இவராகத்தான் இருக்கும் என்று கொண்டு போய் பணமுடிச்சை கொடுத்து, உன்னுடைய துஆவை நீ நிறுத்திக்கொள், நீ வேண்டியது கபூல் ஆகிடுச்சு, போ, இதை எடுத்துக்கொண்டு உன்னுடைய கஷ்டத்தை நீ நிவர்த்தி செய்து கொள் என்று சொல்ல, அவர் வாங்க மறுத்தவராக, அதை பார்க்க மறுத்தவராக தன்னுடைய துஆவிலேயே இருக்கிறார். ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவரை ஒரு உழுப்பி, எனக்கு பைத்தியமா, உனக்கு தேவையானது இதோ வந்து விட்டது, உன்னுடைய கஷ்டத்திலிருந்து உன்னை விடுவிக்க கூடியது இதோ வந்து விட்டது, இதை எடுத்து சென்று நீ அதை உன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதை தவிர்த்து விட்டு இங்கே உட்கார்ந்து மன்றாடி கொண்டிருக்கிறாயே என்று சொல்ல, அவர் சொல்கிறார், எனக்கு பைத்தியம் இல்லை, உங்களுக்கு தான் பைத்தியம். என் தேவையை நான் என்னை படைத்தவனிடத்தில் முறையிட, என்னை படைத்தவன் எனக்கு உதவுவதற்காக தூங்கிக் கொண்டிருந்த உங்களை அனுப்பி எனக்கு தேவையை கொண்டு வந்து தந்திருக்கிறானே, அந்த படைத்தவனை விட்டு நீங்க கொண்டு வந்த முடிச்சியை பார்க்க சொல்றீங்களா, பண முடிச்சியை பார்க்க சொல்றீங்களா அப்படின்னு ஹதரத் சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே அவர் பேசினார் என்ற வரலாறு பதிய செய்யப்படுகிறது. என்றால் நாம் இங்கே கவனிக்க வேண்டியது, ஜுனைதுல் பக்தாதியை அல்லாஹ் முறையிடுகின்றான், அல்லாஹ் முறையிட்டதை ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செவியுற்றார்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசத்துல ஒரு பராத் இரவு இருக்குது, அதுக்கும் இன்ஷா அல்லாஹ் நம்ம வருவோம், இது மாதிரி சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். அந்த பராத் இரவு குறித்து ஒரு செய்தி, அது பராத் இரவுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு நாளும் நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நடுநிசி இரவு கடந்து விட்டால் அல்லாஹு தஆலா அவன் உலக வானிற்கு வந்து விடுகின்றான். ஹல் மின் முஸ்தக்ஃபிரின் ஹல் மின் முஹ்தாஜின். அல்லாஹ் கேட்கிறான், என்னிடத்துல உங்களுக்கான தேவையை பெறுபவர்கள் யாரேனும் உண்டா, கேளுங்க நான் தர்றேன். பாவ மன்னிப்பு வேணுமா, கேளுங்க தர்றேன். கஷ்ட நஷ்டம் நீங்கிறமா, கேளுங்க நான் தர்றேன். நோய் நொடிக்கான நிவாரணம் வேணுமா, கேளுங்க நான் தர்றேன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா வேண்டிக் கொண்டே இருக்கிறார். பெருமானார் சொல்கிறார்கள், எதுவரை ஹத்தா தத்லுஅல் ஃபஜ்ர், ஃபஜ்ரினுடைய பாங்கோசை ஒலிக்கும் வரையிலும் அல்லாஹ் தஆலா உலக வானிற்கு வந்து இப்படி கேட்டுக்கிட்டே இருக்கான். நம்மள யாருக்காதுக்காவது உழுந்திருக்குதா? அல்லாஹ் அதை கேட்கும் பாக்கியம் உள்ளவங்களாக நம்மை ஆக்குவாங்க. அதுக்கு நம்ம வெறுமனே ஆமீன் சொன்னா மட்டும் போதாது, அதுக்கு நம்ம கொஞ்சம் நம்மளை வருத்தம், அந்த வருத்துவதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக. அப்போ அல்லாஹ் நம்மள்ட்ட பேசுறான், ஆனா கேட்கிற சக்தி நமக்கு இல்லை. ஆனா ஹதரத் சையதுனா ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் 30 வருடமாக கான யுனாஜி ரப்பஹு கஸீரன், அதிகமாக பெரும்பாலும் இறைவனோடு அவர்கள் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹதரத் சையதுனா அபுல் ஹசன் அல் ஹர்தானி ரலியல்லாஹு அவர்கள் குறித்து சொல்லப்படும், கான யசிஃபு ருயதஹு லில் அர்ஷ். அவங்க சொல்லுவாங்க, அபுல் ஹசன் அல் ஹர்தானி ரலியல்லாஹு சொல்லுவாங்களா, நான் இரவில் என் ரப்பின் அர்ஷை பார்த்தேன், சித்ராவை பார்த்தேன். முதல் வானத்திற்கு சென்றேன், இரண்டாம் வானத்திற்கு சென்றேன், மூன்றாம் வானத்திற்கு சென்றேன். 7 வானங்களையும் அடுக்குகிறார்கள். 7 வானங்கள், சித்ரா, அர்ஷ் எல்லாம் சொல்றாங்க. அப்போ நாம பார்க்கின்றோம், அல்லாஹ்வில் ஃபனாவானவர்கள், இரட்சகனில் தன்னை அர்ப்பணித்தவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படி காட்சிகளை கொடுக்கின்றான், வழங்குகிறார். அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் சாத்தியம் இல்லை நம்ம சொல்ல முடியாது. ஏன்? இதே செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்தில் ஹாரிஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு அங்கீகாரம் கொடுக்கிறார்கள்.
அரஸ்த பல்சம், நீ விளங்குறது சரி, பார்த்தது சரி, நீ சொல்லும் செய்தி உண்மை, இந்த நிலையை நீ உனக்கு பற்றி பிடித்துக் கொள் என்று சொல்கிறார்கள் என்ற நிலை வரும் பொழுது ஆன்மா ரீதியான பயணம் என்பதெல்லாம், ஆன்மா ரீதியான பயணம் எல்லாம் நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் வார்த்தெடுக்கப்பட்ட ஒரு சராசரி சஹாபிக்கும் சித்திக்கும் இல்லை இல்லை, நபிகள் நாயகம் கடைபிடிக்க சொன்ன வழிகளை கடைபிடித்து வாழக்கூடிய ஒரு சாமானிய மூமினுக்கும் கூட இது சித்திக்கும் என்று இருக்கும் பொழுது இது எப்படி பெருமானாருக்கான மேராஜாக இருக்கும்? பெருமானாருக்கான மேராஜ் என்றால் அது உடலோடும் ரூஹோடும் இரண்டும் கலந்த நிலையில் ஏற்பட்ட மேராஜ். அதில் ஒன்றுதான் இஸ்ரா. இங்கிருந்தும் மஸ்ஜிதுல் அக்ஸா வரையிலும் சென்று பைத்துல் முகத்திஸை அடைந்து நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக இருந்து அல்லாஹ் தன்னையே அவர்களுக்கு காட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை. நமக்கு முந்தி ஒரு செய்தியை நம்ம சொல்வதுண்டு, நம்ம கேட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைத்துல் முகத்திஸை நோக்கி நான் சென்று கொண்டிருக்கும் பொழுது மிஅராஜினுடைய சமயத்தில் ரஅய்து மூஸா யுஸல்லி ஃபீ கப்ரிஹி காயிமுன் யுஸல்லி ஃபீ கப்ரிஹி. நான் மூஸா நபி அவர்களை பார்த்தேன், அவர்கள் கபரில் நின்று தொழுது கொண்டிருந்தார்கள் அப்படின்ட்டு. யுஸல்லி அப்படின்னு வந்ததுனால அந்த அர்த்தம் வச்சேன். யுஸல்லி காயிமன் யுஸல்லி. மூஸா அலைஹிஸ்ஸலாம் யுஸல்லிக்கு ரொம்ப அர்த்தம் இருக்கு. மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வினுடைய நபி. அவர்கள் இறைவனிடத்திலேயே கேட்டார், ரப்பி அரினி அன்துரு இலைக், இறைவா உன்னை எனக்கு காட்டு, நான் பார்க்கணும். அல்லாஹ் சொன்னா இல்ல முடியாது, இல்ல நான் பார்க்கத்தான் செய்யணும். சரி, என்னுடைய ஒரு நூறினுடைய ஒரு பகுதியை இந்த மலையின் மீது வெளிப்படுத்துறேன், இந்த மலை அதை தாங்கினால் உன்னால் பார்க்க முடியும், மலையே அதை தாங்கலன்னு சொல்லும் பொழுது உங்களால பார்க்க முடியாது. இந்த வரலாறு நமக்கு தெரியும். மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு நம்ம நிரம்ப அல்லாஹ்வுக்கு அடுத்து அவங்களுக்கு நிரம்ப சுக்ர் செய்யணும். ஏன் சொல்லுங்க பாப்போம். 55 குறைச்சு தந்திருக்கிறாங்க இல்லையா? அல்லாஹ்வுக்கு பிறகு அவங்களுக்கு நம்ம ரொம்ப 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 சுக்ர் செய்யணும். அவங்களுக்கு சுக்ர் செய்யறது அவர்கள் மீது நாம் ஸலவாத் சொல்லுதல், துஆ செய்யுதல், இந்த நன்றியை வெளிப்படுத்துதல். 55 குறைச்சிருக்கிறாங்கல்ல, 5 படாத பாடுபடுது, 50 எப்படி ஆயிருந்திருக்கும்? சரி, அந்த மூஸா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க நினைக்கிறாங்க, அல்லாஹ்ட்ட நம்ம வழிய கேட்டோம், ஆனா நமக்கு அல்லாஹ் இந்த குடிப்பினையை நமக்கு தரல. ஆனா இந்த நபிக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு சொன்னா இந்த நபி சாதாரண நபி இல்லை, இந்த நபி சராசரியான நபி இல்லை, இந்த நபி ஆக புகழின் உச்சத்திற்குரியவர்கள். இந்த நபி இல்லை என்றால் நானே இல்லை, இந்த நபி இல்லை என்றால் நானே இல்லை. அவ்வளோ பேர் பாக்கியத்திற்குரிய நபி மூஸா அலைஹிஸ்ஸலாமுடைய கபர் பைத்துல் முகத்திஸை கடந்து பைத்துல் முகத்திஸுக்கு போறாருன்னா அவங்களுடைய கபரை கடந்துதான் போகணும். மூஸா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துஆ கேட்டாங்க, அல்லாஹ்ட்ட வேண்டுனாங்க, யா அல்லாஹ், இவ்வளோ பாக்கியம் நிறைந்த இந்த நபி என் கபரை கடந்து போகும் பொழுது அவரை நின்று நான் மரியாதை செய்யணும், என்னை நிற்கும் பாக்கியத்தை எனக்கு தா அப்படின்னு மூஸா அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க. மூஸா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் அந்த அனுமதியை வழங்குகின்றார். கான காயிமன் யுஸல்லி ரஅய்து மூஸா காயிமன் யுஸல்லி ஃபீ கப்ரிஹி. ஸலாத் அப்படின்றதுக்கு இன்னொரு பொருள் என்ன இருக்குது? தரூத் ஓதுதல். இன்னல்லாஹு வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா நபியினா மௌலானா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. ஏன் இந்த வாக்கியம் யாருக்கும் கிடைக்கல? வழியை கேட்டும் என் தனக்கு கிடைக்கல.
அப்ப இந்த வாக்கியம் பெற்றவருக்கு நாம் உரிய மரியாதை செய்ய வேண்டும் என்ற நிலையில் ஹதரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கபரில் நின்று தரூத் ஓதினார்கள், ஸலவாத் ஓதினார்கள் என்பதாக ஆன்மீக பெருமக்கள்கள் நமக்கு விளக்கம் தருவார்கள். அருமையானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முகத்தஸில் இமாமத்து செய்து நபிமார்களுக்கெல்லாம் இமாமாக நின்று ஒரு கட்டத்தில் மிஅராஜை நிறைவு செய்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ எப்படி போறாங்க? இதுவரைக்கும் புராக், இதற்கு மேலும் புராக். ஆனால் இன்னொரு ஒரு கருத்து சொல்லப்படும், 100 ஆன ஏணி இறக்கப்பட்டு அந்த 100 ஆன ஏணியின் வழியாக பெருமானார் முதல் வானம், இரண்டாம் வானம் அப்படின்னு கடந்து சிதராவை சென்றடைகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சிதராவை சென்றடைந்த பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொஞ்சம் பின்வாங்குகிறார்கள். பின்வாங்கின உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, என்னாச்சு நின்றுட்டீங்க, வாங்க என் கூட அப்படின்ற உடனே ஹதரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னார்கள், யா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மா மின்னா இல்லா லஹு மகாமும் மஅலூம். மலக்குமார்கள் தான் நாங்கள். ஜிப்ரீல் ஆகட்டும், அஸ்ராயில் ஆகட்டும், இஸ்ராஃபில் ஆகட்டும், மீகாயில் ஆகட்டும், யாராகட்டும், எந்த மலக்காகட்டும், எல்லா மலக்குக்கும் முத்தாய்ப்பா யார சொன்னா போதும், இந்த 4 பேரை சொன்னா போதும். நாங்கள் நெருக்கமான மலக்குகள். ஆனா எங்களுக்கு உண்டான ஸ்தானம் எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு வரையறை இருக்கிறது. மா மின்னா இல்லா லஹு மகாமும் மஅலூம். எங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, அது வரைக்கும் தான் நாங்க வர முடியும். இது வரைக்கும் தான் என்னுடைய, இதுக்கு அங்கிட்டே என்னுடைய இடம் முடிஞ்சும். ஏதோ உங்க புண்ணியத்துல சொல்றாங்க, ஹத்தா வஸல இலா மன்சிலத்தி காப கௌஸைன். ஹஜ்ரத் சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், இல்லா மகாமும் மஅலூமுன், எல்லாத்துக்கும் ஒரு அலுமான இடம் உண்டு. ஆனா வஹாதிஹி லைலா பிஸபபி இஹ்திராமிக வஸல்து இலா ஹுனா. எனக்குன்னு உள்ள இடம் அங்கதான். ஆனா உங்க கூட வந்த புண்ணியத்தினால இந்த சித்ரா வரைக்கும் எனக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிடுச்சு. இதை தாண்டறதுக்கு எனக்கு வாக்களிக்கப்பட்ட இடம் இந்த சித்ரத்துல் முன்தஹா தான். இதை தாண்டி நான் வர முடியாது. நீங்க நினைச்சா போயிடலாம், நான் நினைச்சேன்னு வைங்களேன், எரிந்து கரிந்து சாம்பலாக்கி விடுவேன். பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரி சரி இதை தாண்டி போகலாம் அப்படின்னு சித்ராவை கடக்க அவர்கள் எத்தனித்த பொழுது இங்க புராக் இல்லை, இங்க புராக் இல்லை. இறைவன் புறத்திலிருந்தும் ரஃப் ரஃப் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு வாகனம் கொண்டு வரப்படுது. ரஃப் ரஃப்னா என்ன அப்படின்னு சொன்னா, புராக்னா 100 ஆன ஒரு வாகனம். அது கழுதையை விட கொஞ்சம் பெரிதாக இருக்கும், கோவேரி கழுதையை விட கொஞ்சம் சிறிதாக இருக்கும். இத்தகைய விதத்தில் உண்டான 100 ஆன ஒரு வாகனம். அதனுடைய ஒரு எட்டு எங்க தெரியுமா? அதனுடைய கடைசி பார்வையினுடைய கடைசி எல்கை எதுவோ அங்கதான் எட்டு வைக்கும். அதுக்கு அடுத்தபடி இது சித்ரா வரைக்கும் உண்டான வாகனம். சித்ராவை கடந்து போறா இருந்தா புராக்குக்கு கூட எது இல்லை, புராக்குக்கு கூட தகுதி இல்லை. ஜிப்ரீல் அவர்களுக்கு தகுதி இல்லை, புராக்குக்கு தகுதி இல்லை. அதை தாண்டி உண்டான லாமகான் குர்ஆன் சொல்லக்கூடிய என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை தாண்டி செல்லக்கூடிய அந்த இடத்திற்காக அல்லாஹ் ரஃப்ரஃபை அனுப்புகிறார். ரஃப்ரஃப்னா என்ன அப்படின்னு கேட்டா அதற்கான விளக்கம் சொல்வார்கள், ஒரு பட்டு துணியினால் ஆன ஒரு விரிப்பு. பட்டு துணின்றவன நம்ம துணி இல்லை, 100 ஆன பட்டு
துடிப்பு என்று சொல்லி தருவார்கள். அதனுடைய வேகம் மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அது அழைத்து சென்றது. எங்கே அழைத்து சென்றது? லா மகானை நோக்கி அழைத்து சென்றது. என்ற லா மகான் ஏன் சொல்றா? அல்லாவுக்கு இடம் தேவையில்லை, நமக்கு இடம் தேவை. ஒரு இடம் இருந்தாதான் அதுல நம்ம உட்கார முடியும். இடம் இல்லாம நம்மளால இருக்க முடியாது. நிக்கிறதா இருந்தாலும் கூட நமக்கு ஒரு இடம் வேணும், ஒரு தாங்குதல் இடம். அல்லாவுக்கு அதெல்லாம் தேவையில்லை. எனவே சித்ராவுக்கு அங்கு உள்ளது. அது இறைவனுக்கு மாத்திரமே உரித்தான ஒரு நிலை. அந்த நிலைக்கு பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழைத்து சென்றதனுடைய அந்த விதத்தை குர்ஆன் இப்படி நமக்கு சொல்லும். காப கௌசைனி அவ் அத்னா ஃபதல்லா. அல்லாஹ் தன்னை அவர்களுக்கு காட்டிக் கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை கண்டார்கள், இறைவனிடத்திலே பேசினார்கள். சலாமில் இருந்து, தஹியாத்தில் இருந்து, அன்பளிப்புகள் காணிக்கைகளில் இருந்தும் என்னென்ன உண்டுமோ அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ஹபீபும் ஒரு நேசரும் என்னென்ன பேச வேண்டுமோ அதை பேசினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதைதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இப்படி ஒரு வார்த்தையில் வர்ணிக்கப்படும். ஸல்லல்லாஹு சொல்வாங்க, ஜிப்ரீல் என்னிடத்தில் வந்தார்கள். சில பேர் சொல்லுவாங்க அல்லாஹ்வை திரையோடு தான் பார்த்தாங்க. திரையோடு பார்த்தவர்கள் ஜிப்ரீலும் உண்டு, பெருமானார் ஜிப்ரீல்கிட்ட கேட்டாங்க, உங்க ரப்ப நீங்க பார்த்திருக்கிறீங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, பார்த்திருக்கிறேன். எப்படி பார்த்திருக்கீங்க? எனக்கும் அவனுக்கும் இடையில் 70,000 திரைகள் இருக்க நான் கண்டிருக்கிறேன். ஒரு திரைக்கும் இன்னொரு திரைக்கும் இடையில் உண்டான இடைவெளி 500 வருட பயண தூரம். 500 வருட பயண தூரம். வேகமான ஒரு வாகனத்தின் மூலமாக 500 வருஷம் ஓடிக்கிட்டே இருந்தா எவ்வளவு இடைவெளி உண்டாகுமோ, எவ்வளவு தூரம் உண்டாகுமோ, அத்தகைய தூரம் ஒரு திரைக்கும் இன்னொரு திரைக்கும். இப்படி எத்தனை திரை? 70,000 திரை. 70,000 திரைக்கு அப்பால் இருந்து நான் பார்த்திருக்கிறேன் என்று ஹஜ்ரத் சய்யிதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படிதான் கண்டார்கள் என்றால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன வித்தியாசம்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை விட ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன சிறப்பு? அல்லாஹ் இங்கே சிறப்புக்குரிய இடம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு வந்ததற்கு பின்னால் சொல்கின்றார்கள், மா மின்னா இல்லா லஹு மகாமும் மஅலூம். எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எல்க உண்டு. உங்க புண்ணியத்துல இங்க வரைக்கும் நான் வந்துட்டேன். அப்ப பெருமானாரினுடைய புண்ணியத்தில் தான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆ பேச்சினால் தான், ஆசியினால் தான் ஜிப்ரீலுக்கும் சித்ராவை தொடும் பாக்கியம் கிடைத்தது. அங்க கேக்குறாங்க, ஜிப்ரீல் சரி உங்களால வர முடியாதுன்றீங்க, நான் அல்லாஹ்ட்ட தான் போறேன், உங்களுக்கு என்ன செய்யணும் சொல்லுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கு மேராஜ் உண்டாயிடுச்சு. இது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமுக்கான மேராஜ். கடந்து செல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 70,000 திரைகளும் அகலுகின்றது. எப்படி? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னிடத்துல ஜிப்ரீல் வந்தார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவன் ஹலீல் எனும் ஹுல்லத்தை வழங்கினான். ஹலீல் என்ற பட்டத்தை வழங்கினான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நேரடியாக பேசி கலீமுல்லா என்ற நிலையை வழங்கினான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவன் தன்னுடைய ரூஹை ஊதி ரூஹுல்லா என்ற நிலையை வழங்கினான். அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு அவன் ஹலீலுல்லாவுக்கான ஹுல்லத்தையும் கொடுத்திருக்கிறான், கலீமுல்லாவுக்கான கலீமையும் கொடுத்திருக்கிறான், ரூஹுல்லாவுக்கான ரூஹையும் உங்களுக்கு தந்திருக்கிறான். அதே சமயத்தில் அதிகப்படியாக உங்களிடத்திலே வகல்லமக ரப்புக கிஃபாஹா, ஐ பிலா ஹிஜாப், உங்களுடைய இரட்சகன் உங்களிடத்திலே திரையின்றி பேசியிருக்கிறான், திரையின்றி பேசும் ஒரு பாக்கியத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் என்ற விதத்தில் ஜிப்ரீல் என்னிடத்தில் சொன்னார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அகமகிழ்ந்து சொன்னார்கள் என்றால்
மெஹராஜிலே திரையின்றி பெருமானார் இறைவனை சந்தித்தார்கள். ரூஹோடும் சந்தித்தார்கள், ஜசதோடும் சந்தித்தார்கள், விழிப்பின் நிலையிலும் சந்தித்தார்கள். அந்த சந்திப்பினுடைய பாக்கியம் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் வேறு யாருக்கும் கொடுத்ததில்லை. மெஹராஜில் பெருமானாருக்கு கொடுத்து இந்த உலகத்திற்கு பகிரங்கமாக காட்டினான். இந்த உலகத்தில் என் படைப்பில் என் ஹபீப் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட உயர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், என்னிடத்தில் முகப்பானவர்கள், என்னிடத்தில் நெருக்கத்திற்குரியவர்கள் வேறு யாரும் இல்லை என்பதை காட்டுவதே மெஹராஜ். நாமும் அந்த பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஈமானுடைய விஷயத்தில், அவர்களை நம்பும் விஷயத்தில், அவர்களை ஏற்றுக்கொள்ளும் விஷயத்தில் அல்லாஹ்வினுடைய படைப்பில் பெருமானாருக்கு நிகர் வேறு யாரும் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய உயர்வு, அவர்களினுடைய மாண்பு, அவர்களுடைய மகத்துவம் அது நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டது. அல்லாஹ் நாடிய விதத்தில் அவர்களுக்கு சிறப்புகளை கொடுத்து சிறப்பித்திருக்கிறான் என்ற ஈமான் தான் மெஹராஜினுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்கின்றோம். எத்தனையோ விஷயத்தை வஹீ மூலமா கொடுத்தவன் தொழுகைய வஹீ மூலமா கொடுக்க முடியாதா? எத்தனையோ விஷயத்தை வஹீ மூலமாக கொடுத்த ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை இப்படிதான்றத வஹீ மூலமா சொல்ல முடியாதா? சிந்தித்து பார்க்கிறோம். ஏன் அல்லாஹ் தஆலா பெருமானாரை மெஹராஜுக்கு இன்னொரு காரணத்தை, விளக்கத்தை நமக்கு சொல்லி தருவார்கள் நாதாக்கள் பெருமக்கள். என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மெஹராஜுக்கு அழைத்ததனுடைய அன்ன ஹிக்மத்த ஃபில் மெஹராஜி, மெஹராஜினுடைய ஹிக்மத் என்ன அப்படின்னா, நோக்கம் என்னன்னு சொன்னா, அராதல்லாஹு தஆலா ஐ யுஷர்ரிஃப பி அன்வாரி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஸ்-ஸமாவாத் கமா ஷர்ரஃப பி பரக்கத்திஹி அல்-அரதீன். பூமியை, பூலோகத்தை பெருமானாரை இதில் பிறக்கச் செய்து, பெருமானாரை இதில் நடக்கச் செய்து, பெருமானாரை இதில் வாழச் செய்து, வசிக்க செய்ததன் மூலம் பூமிக்கு சிறப்பு கிடைத்தது போன்று வானுலகத்திற்கும் பெருமானாரினுடைய பாதம் பட்டு வானுலகத்தில் இருப்பவர்கள் சிறப்பு பட வேண்டும் என்று நாடினால் மேராஜுக்கு அழைத்து சென்றார். இந்த பூமி, வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் உண்டான ஒரு உரையாடலே இமாம் நவவி ரலியல்லாஹு எழுதுவாங்க. வானம் சொல்லிச்சா நான் சிறந்தது, பூமி சொல்லிச்சா நான் சிறந்தது. அவரவர்களுடைய ஆதாரங்களை சொல்லி 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 கடைசியில பூமி ஒரு ஆதாரத்தை சொல்லியது, வானம் வாயடைத்து போனது. ஒன்னொன்னா சொல்லிச்சு. கடைசியில வானம் சொல்லிச்சு, அரிசி இருக்குது, குர்சு இருக்குது, சொர்க்கம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, என்னெல்லாமோ சொல்லிச்சு. பூமி யோசித்து கடைசியா சொல்லிச்சு, நீ என்னத்தை தான் சொன்னாலும் சரி, இந்த வானம் பூமி இதெல்லாம் இவைகளில் எல்லாம் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் படைப்பதற்கு காரணமான முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களினுடைய பொன்னுடல் தாங்கும் பொறுப்பு என்னிடத்துலதான் இருக்குது. மதீனமா நகரத்திலே நான் அதை தாங்கி பிடித்து வைத்திருக்கிறேன். அந்த மதீனமா நகரத்தினுடைய அந்த ரௌதாவினுடைய பொன்னான துண்டு என்னில் இருக்கிறது. நான் சிறந்தவன் என்றது. வானம் வாயடைத்து போனது. வானம் வாயடைத்து போனது. சொல்வதின் நோக்கம், பெருமானாரை கொண்டு பூமிக்கு சிறப்பு, பெருமானாரை கொண்டு பூமியில் உள்ளவர்களுக்கு சிறப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானத்திற்கு சிறப்பை ஏற்படுத்த வேண்டும். வானுலகத்தில் இருக்கும் மலக்குமார்களுக்கும் வானுலகத்தில் இருக்கும் படைப்புகளுக்கும் சிறப்பை அவன் வழங்க வேண்டும் என்று நாடினால், அது என்ன சிறப்பு? பெருமானாரின் சிறப்பு கொடுக்கணும்னு நாடினா, அந்த பெருமானாரை மெஹராஜுக்கு ஒவ்வொரு வானமாக கடந்து கடந்து கடந்து, நம்ம எத்தனையோ பைபாஸ்களை போடுறோமா இல்லையா? அல்லாஹ் தஆலா தன்னிடத்துலதான் கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி இருந்தா டைரக்டா என்ன செஞ்சிடலாமே? டைரக்டா முதல் வானம்லாம் தேவையில்லை, இரண்டாவது வானம்லாம் தேவையில்லை, நேர வந்துருங்க அப்படின்னு அழைச்சிருக்கலாமா இல்லையா? இல்ல, முதல் வானத்தின் கதவை தட்ட வைத்தார், இரண்டாம் வானத்தின் கதவை தட்ட வைத்தார், மூன்றாம் வானத்தின் கதவை தட்ட வைத்தார். ஒவ்வொரு
மஃப்ரஃப் வரைக்கும் பெருமானாரோடு இணைந்தது. இது எல்லாம் பெருமானாரை கொண்டு பாக்கியம் பெற வேண்டும் என்பது மெஹராஜினுடைய ஒரு நோக்கம் என்பதாக நாதாக்கள் சொல்லித் தருகிறார்கள் என்றால், அந்த மெஹராஜின் நாயகரே நமக்கு நபியாக கிடைக்க பெற்றதினால் நாம் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செய்த இந்த ஒரு பாக்கியத்திற்கு வாழ்நாள் முழுவதும் சுக்ர் செய்தாலும் அது காணாது என்பதை நாம் மனதில் வைத்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படியெல்லாம் கண்ணியப்படுத்தினான், எப்படியெல்லாம் கௌரவப்படுத்தினான், அப்படியே நாம் ஈமான் கொள்கிறோம். இதுல இப்படிதான், இதுல அப்படிதான் அப்படின்னு சொல்லி குறை சொல்வதற்கு நாம் ஒரு காலமும் முன் வர மாட்டோம் என்ற உறுதியோடு அல்லாஹ் தஆலா இந்த மிஅராஜினுடைய பரக்கத்தை கொண்டு நம் வாழ்வை வளமாக்கி தந்தருள்வானாக, நம்முடைய குடும்பத்தினுடைய வாழ்வை வளமாக்கி தந்தருள்வானாக, நம் மக்களினுடைய வாழ்வை அல்லாஹ் வளமாக்கி தந்தருள்வானாக. நோயினுடைய வாழ்வோடு வாழக்கூடிய சுகத்தோடும் ஆரோக்கியத்தோடும் கவலையின்றி கஷ்டமின்றி சிரமமின்றி வாழக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் தஆலா நமக்கு தந்து வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எந்த வாழ்க்கையை எடுத்து வாழ வேண்டும் என்று நமக்கு சொன்னார்களோ அந்த வாழ்க்கையை எடுத்து வாழ்ந்து மரணிக்கும் நேரம் என்று ஒன்று வரும் பொழுது நம் உயிரிலும் மேலான ஹாத்தமுன் நபி கண்மணி நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிரித்த முகத்தோடு பார்த்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று ஷஹாதத்துல் கலிமா பொழிந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கையும் மஹ்ஷரில் அவர்களினுடைய ஷஃபாஅத்தையும் சொர்க்கபதியில் அவர்களோடு கோமான் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சங்கமித்திருக்கக்கூடிய நல்ல நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நம் யாவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.